ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. நம்ம டிஎன்பிஎஸ்சி 2026 நோக்கி பயணிக்க போகிறோம்னு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும். இனிமேல் வந்து பயணிக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு இப்போது ஜனவரி 18, இன்றைக்கி வந்து ஜனவரி 18 இருக்கோம். நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் எக்ஸாம் இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 26 நம்ம குரூப் 4 எக்ஸாம். ஓகே, இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு 6 month வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதுமானது, நான் அந்த டைமில் வந்து நான் எடுத்து படிச்சுக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. இது யாருக்கான வீடியோ அப்படின்னா, நான் வந்து 2026 எக்ஸாம் தான் நான் வந்து கடைசி சான்ஸாக நான் அதை பார்க்குறேன், எப்படியாவது நான் அதில் வந்து கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒரு 95% எல்லாருமே எப்படின்னா அவங்கவுங்களா இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், நான் டிஎன்பிஎஸ்சி படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஒரு நல்ல போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக எடுத்த முடிவு தான். சரிங்களா? இதை வந்து யாருமே வந்து நீ இதை பண்ணியே ஆகணும், நீ இதை படித்தே ஆகணும் அப்படின்னு யாரையும் நம்மளை உள்ளே கொண்டு வந்து திணிக்கலை. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு 95% வந்து இது நமக்காக எடுத்த முடிவு தான். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த முடிவை வந்து நம்ம எடுத்த ஒரு முடிவை ஒரு சக்ஸஸ் பாதையில் கொண்டு போனோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் ஓகே நம்ம ஒரு டிசைட் பண்ணோம், அது வந்து சக்ஸஸில் முடிஞ்சுது அப்படின்னு நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து லைஃப் டைம் எப்போவுமே இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன் ஓகே அம்மா அப்பா வந்து சொன்னாங்க, அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை, நாங்கள் வந்து பேச்சுலரு, நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு யாராக இருந்தாலும் உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லுவீங்க தானே, நான் வந்து இப்படி தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க தானே. அதை விட நம்ம குழந்தைங்களுக்கு அதை விட பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன இருக்க முடியும்? ஓகே, அப்புறம் எந்தெந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 எக்ஸாமில் ஒரு நல்ல ரிசல்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு 7 points வந்து சொல்கிறேன். அதை வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கா என்னன்னு தெரியாது. ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் ஓகே இதுதான் வந்து ரியாலிட்டி, ப்ராக்டிக்கலாக இதுதான் சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ப்ராக்டிக்கலாக என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ கொடுக்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, என்ன ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே ஒரு மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னு தெரியல, நமக்கே தெரியாமல் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த மொபைல் ஃபோன்லாம் இல்லாமல் இருந்திருந்தா, இதுதான் படிக்கணும்னு ஒரு புக்கு கொடுத்துருந்தா நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படி தானே படித்தோம், நம்ம ஸ்கூல் டைமில் அப்படி தான் படித்தோம், காலேஜ் டைமில் அப்படி தான் படித்தோம். ஓகே, அப்போ வந்து ஒரு 12th அப்படின்னா ஒரு 5 புக் இருக்கா, நம்ம படித்தோம் தானே. அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் மட்டும் நம்ம ஏன் வந்து மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சர்டைன் ஏஜை தாண்டி வந்து நம்ம திரும்ப புக்கு எடுத்து ஒரு ஃபேமிலிங்கிற பொறுப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம படிக்கும்போது நமக்கு அப்பப்போ மோட்டிவேஷன் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் எனி டைம் வந்து நம்மளை யாராவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் படிப்பேன், எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சோர்வடைஞ்சு படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப நம்ம ஒரு இதாக இருக்கும்போது ஒரு நல்ல மோட்டிவேஷன் நம்ம எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஒரு டாப்பர்ஸ் மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், ஒரு ரியலாக அவங்க வந்து ஒரு கதைகள் கேட்கலாம், அதுலேருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எனி டைம் நான் புக்கு எடுக்கணுமா, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் புக்கு எடுப்பேன்,
நான் இருந்தால் தான் இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து இப்போ நிறைய டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து அதுதான். சரிங்களா? நம்மளை யாரும் வந்து பிடிச்சி கொண்டுட்டு போய் உட்கார வச்சு படிக்கலாம் வைக்க முடியாது. இதுதான் லைஃப், இதுதான் இப்படி தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு கைடு வேணால் பண்ண முடியுமோ தவிர நமக்கு வந்து ஒவ்வொரு நேரமும் கொண்டுட்டு வந்து உட்கார வச்சு படிக்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் வந்து என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கல, ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால மட்டும் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அந்த கவலையை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல பிளானை வந்து நீங்கள் பிளானை நோக்கி பயணிக்கிறது. அதாவது அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணிடணும், ஒரு கவலையாக இருக்கும்போது ஓகே நம்ம வந்து இந்த கவலை வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அடுத்த இந்த கவலை வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த தைரியத்தில் வந்து நம்ம இதையெல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையவே வந்து இனிமேல் இப்படி நமக்கு கவலை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அப்படியே அந்த ஸ்டடி பக்கமாக கொஞ்சம் திருப்பி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு, போனதில் 2 மார்க் கம்மியாகிடுச்சு, வீட்டில் அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன கவலைப்பட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதுதான் உண்மை. கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற 4 வரிகளை விட அந்த உங்களுக்கு நீங்கள் நினச்சி கவலைப்பட்ட அந்த வார்த்தைகள் அதுதான் வந்து உங்களோட மைண்டில் அதிகமாக ஓடும். அதை வந்து நீங்கள் மோட்டிவேஷனாக மாற்றுறது உங்கள் பொறுப்பு தான். சரிங்களா? 3வது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மோட்டிவேஷனலாக இல்லை ஒரு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் எல்லா டைம் சொல்லிகிட்ருக்க மாட்டேன். இப்போ வந்து சொல்கிறது தான் இது கரெக்டான டைம். ஏன்னா இனிமேல் வந்து மோர் தென் எனஃப் டைம் இருக்குது, நம்ம படிக்க முடியும். நம்ம இப்போ இனிமேல் நான் ஃப்ரெஷர், எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது, இனிமேல் படித்தா கூட தாராளமாக பாஸ் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஆனால் அதுக்கான சரியான நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க டீ சாப்பிட்லாம் எல்லாருமே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக். ஏன் நான் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க, அது வந்து உங்களுக்கு செட் ஆகலை, இதுதான் மிஸ்டேக், நம்ம பண்ணின மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்ப வந்து நம்ம அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணுறது வந்து சரியில்லை. எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 100% நம்ம படிக்க முடியலையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த எக்ஸாம் நல்லா பண்ணாமல் திரும்ப அடுத்து நான் 100% நான் வந்து பர்ஃபெக்டாக படிச்சுட்டு தான் நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்கெலாம் நம்ம பண்ணுறது. அதே மாதிரி அந்த ஒரு எக்ஸாம் பேப்பரில் வந்து நம்ம ஓஎம்ஆர்லேயோ இல்லை ஒரு டெஸ்ட் கொஷினை கரெக்டாக அதை யோசிக்காமல் பண்ணிட்டு வந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து திரும்ப நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்காமல் திரும்ப அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணுறது, அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது 3வது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களோடவும் சரி, உங்களை மற்ற ஆஸ்பிரண்ட்டோடவும் சரி, உங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாங்க, ஜாப் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோடவும் சரி உங்களை கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் வேறு விஷயங்களில். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வந்து டக்குன்னு ஒரு பேஜ் இருக்குன்னா கண்ணில் பார்த்தாலே மெமரி பண்ணுவாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். நமக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு டைம் பார்த்தா மெமரி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஒரு 100 தடவை பார்த்து அதை நம்மளால் மெமரி பண்ண முடியும் தானே. ஓகே, நமக்கு மோர் தென் எனஃப் டைம் இருக்குது. கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் யாரோடவும் கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட மெயினாக நம்ம படிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான்.
ஓகே, அதான் 4த்து வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது 5th ஒன் வந்து இது வந்து ரொம்ப 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 என்னுடைய அனுபவத்துல எல்லாம் இது ரொம்ப உண்மையான வரிகள் தான். என்ன அப்படின்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடுறீங்க. இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடுறீங்க. போட்டுட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு 1 வீக் ஒரு ஷெட்யூல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஷெட்யூலை வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்க முடியல அப்படின்னா, ஐயோ நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறது, அதை நினச்சே ஒரு 2 வீக்கை ஸ்பாயில் பண்ணிடுறது. உங்களால் முடியலையா, ஒரு 2 நாள் கேப் ஆகிடுச்சா, 3 நாள் கேப் ஆகிடுச்சா, உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து திரும்ப மறுபடியும் ஏதாவது பெண்டிங் ஒர்க்கு இல்லை ஏதாவது நமக்கு ஃப்ரீயாக தான் ஷெட்யூல் போடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஜம்ப் பண்ணிலாம் போடக்கூடாது. அதையுமே ஃபாலோ பண்ண முடியல, 1 வீக் பிரேக் ஆகிடுச்சு, உங்களால் டக்குன்னு மைண்டை மாற்றி ஒரு ரீஷெட்யூல் போடுற அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் நீங்கள் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படியும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஷெட்யூல் போட்டேன், ஒரு ஷெட்யூல் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணேன், ஒரு ஷெட்யூல் போட்டு அதை ஃபாலோ பண்ண முடியல, 1 மந்த் பிரேக் ஆகிடுச்சு, 2 மந்த் பிரேக் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறத விட டக்குன்னு அதை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ரீஷெட்யூல் உடனே போட கற்றுக்கோங்க. இல்லையா, அந்த இடையில இருக்கிறனால அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய பேர் வந்து பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நிறைய பேட்சில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியல, ஸ்டார்டிங்லேயே 1 மந்த் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அதை வந்து பின்தொடர்ந்து போகிறதுக்கு அவங்களோட மைண்டு வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அதை வந்து ஐயோ ஜாயின் பண்ணேன், போயிடுச்சு வருஷமே போயிடுது. டக்குன்னு ஒரு ரீஷெட்யூல் அவங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம அந்த 1 மந்த் விட்டதை இங்கே பிடிச்சிக்கலாம், இல்லை நம்ம அதையே வந்து நம்ம ஒரு டேட்லேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், நமக்கு எக்ஸாம் டைமை நம்ம கால்குலேட் பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வரணும். கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக ஒரு ஷெட்யூலை முடிக்கிறது 99% சான்ஸே கிடையாது. நீங்கள் ஒரு டாப்பை நான் வந்து கிளியர் பண்ணி ஒரு டாப் ரேங்கில் கிளியர் பண்ணி நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களையும் நீங்கள் அவங்களோட ஏதாவது இந்த யூத் பேப்பர் அந்த மாதிரி சேனல் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுலெல்லாம் நீங்கள் பாருங்கள். யாருமே வந்து நான் ஒரு ஷெட்யூல் போட்டேன்னா 100% அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லலை. அது வந்து ஷெட்யூல் போடுறது வந்து அதாவது எந்த வழிகாட்டலுமே இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஷெட்யூலை தவிர்த்து, இதுதான் வந்து விதி அப்படியெல்லாம் ஷெட்யூல் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பயம் அதுதான். நம்ம ஃபெயில் ஆகிட்டால் என்ன ஆகும், நம்ம பாஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும், கடமையை இச்சை பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் இதுக்கு வந்து விளக்கமே. நம்ம ஒரு ஷெட்யூல் போடுறோம், நம்ம வந்து 100% வந்து சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் போடுறோம், எதையும் மிஸ் ஆகாமல் பார்த்து படிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அதைப்படி படிக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் பிரேக் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கிறோம், 1 வீக் பிரேக் ஆச்சுன்னா அதையும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்குறோம். அந்த மாதிரி தான் பண்ண முடியுமோ தவிர்த்து டெஸ்ட் போடுறோம், எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் வந்து ப்ராப்பராக ஒரு 30 டெஸ்ட் வந்து ஃபுல் மாடல் போடுறோம். இந்த மாதிரி தான் பண்ணணுமோ தவிர்த்து இப்போ இருந்து ஃபெயில் ஆகிட்டா என்னாகும் நினச்சா ஃபெயில் ஆகிறப்ப கூட அவ்வளோ கவலைப்பட மாட்டோமா என்னமோ அப்படி ஒரு ஃபீலிங் இப்போவே இருந்துச்சு அப்படின்னா எப்படி படிக்கிறது மைண்டில் ஏறும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளே வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மற்ற நாட்கள் மற்ற ஒர்க்கு மற்ற டியூட்டி எல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த படிக்கிற டைமில் ஒரு மோட்டிவேஷ்னல் எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கம்ப்ளீட்டாக படிக்க முடியுமானா ஒரு 50% சான்ஸ் கம்மி தான். ஆனால் நிறைய தண்ணி குடிக்கணும், படிக்கிற ஒரு டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து படிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு வாக் போயிட்டு வரணும்.
ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துலையே உட்காந்து படிக்கக்கூடாது. 50 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு பிரேக் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரே இடத்துல உட்காந்தே இருந்து படிக்கிறது எழுதுறதுங்கிறது வந்து அது வந்து சரி கிடையாது. நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஒரு படிக்கிற ஆஸ்பிரண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்லீப்பிங் டைம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறோம், எல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறோம், வீடு கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 1 இயரோ 2 இயரோ நமக்கு வந்து அது உள்ளே அப்படியே நமக்கு வந்து புரியணும், நமக்கு வந்து அது அப்படியே இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து அந்த மூளைக்கு வந்து சரியான ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த மெமரி பவர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த செல்ஃப் கேருங்கிறத எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஒரு வீட்டில் வேலைகளை செஞ்சுட்டு ஒரு தலை சீவுறது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைமை அப்படியே எடுத்து போட்டுட்டு வீட்டில் ஒரு 12 மணி வரைக்கும் கபகபன்னு வேலையை செஞ்சுட்டு அப்புறம் போய் புக் எடுத்து வச்சா எப்படி அவங்களுக்கு வந்து அது மைண்டில் எடுத்துக்கும்? 12 மணி வரைக்கும் வீட்டு வேலை செய்கிறீங்களா, ஒரு ஜூஸ் குடிங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு ரெஃப்ரெஷ்காக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு, ஒரு டீ, இல்லை ஜூஸ் நான் குடிக்க மாட்டேன், டீ குடிப்பேன், டீ குடிங்க. இல்லை ஒரு ஹாட் வாட்டர், இதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஹாட் வாட்டர் நீங்கள் குடிக்கிற அளவுக்கு சூட்டில் ஒரு டம்ளர் குடிங்க. குடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து படிங்க. அதை விட்டுட்டு நான் எல்லாம் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்து புக் எடுத்து வச்சு எனக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அப்படி தான் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா உடம்பு வந்து மிஷின் கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து ரொம்ப ஆப்பிள் பாதாம் ஜூஸ் அப்படியெல்லாம் குடிக்கணுங்கிறதுலாம் இல்லை. உங்களால் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க முடியுமா? ஒரு முழு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. முழு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மிளகு போட்டு அடித்து குடிங்க. ஒரு கருவேப்பிலை உள்ளே போட்டு குடிங்க. இல்லை என்னால் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன், தாராளமாக குடிங்க. பீட்ரூட் என்ன, நீங்கள் பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டு ஒரு மிளகை போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் எந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து உங்களோட எக்ஸாம் டைமில் அது ரிஃப்ளெக்ட் காமிக்கும் கண்டிப்பாக. நீங்கள் இப்போ இருந்து அந்த ஹெல்த்து வந்து ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன், எனக்கு சாப்பாடு தண்ணி தூக்கம்லாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமும் நம்ம பர்ஃபெக்டாக உட்காந்து 3 மணி நேரம் எழுதிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிங்க. நமக்கு இது மட்டும்தான் வாழ்க்கை, அந்த படிக்கிறது இது. நம்ம அடுத்தது நம்ம வேலைக்கு போகணும், அடுத்த ஃபேமிலியை பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் தானே. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த தை மாதத்திலிருந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் எப்படி படித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள். நம்ம திலகம் 2.0 பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது 1 வீக் வந்து நான் லீவ் கொடுத்துட்டேன். பொங்கல் டைமில் வந்து நான் 1 டே தான் லீவ் வந்து ஷெட்யூலில் கொடுத்துருந்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூஸ் வந்து எனக்கு அந்த பேட்சில் இருக்காங்கள, நான் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் பேட்ச்குள்ளே வச்சுருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 பேர் தான். அந்த கடைசி ஒரு நாள் வீடியோலாம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு பொங்கல் ஸ்டார்ட் போகி பண்டிகைக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 13 வியூஸ் தான் போச்சு. எப்போவுமே வந்து அந்த 30 பேரும் பார்த்துருவாங்க எல்லா வீடியோஸுமே. 13 வியூஸ் தான் போச்சு. 13 பேர் தான் அந்த அன்னைக்கு கண்டென்ட்டை வந்து வீடியோவை பார்த்துருக்காங்க, கிளாஸ் வீடியோ. அப்படிங்கும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 days பிரேக் கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 18 வரைக்கும் இன்றைக்கி வரைக்குமே பிரேக் கொடுத்துட்டேன். இப்போ பிரேக் கொடுத்துட்டு அப்படிங்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் முடிச்சிட்டோம். அதாவது ஷெட்யூல் 2 வரைக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஷெட்யூல் 3ல் வந்து இப்போ பெண்டிங்காக இருக்கும். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பார்ட் 1, மையங்குழிகள், தனிவட்டி பார்ட் 3, கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் மந்த்து, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 2, ரிவிஷன் டே 23 to 27 வரைக்கும். அதாவது 1 2 3 4 5 6 நாள் பெண்டிங் இருக்க தான் செய்யும். அந்த 6 நாளில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை டக்குன்னு முடிச்சுட்டு வருவோம். அந்த பின்னாடி அப்படியே முடிச்சுட்டு வரும்போது ஆக்சுவலாக January 21 இங்கே வராது, நான் அங்கே மாற்றி போட்டிருக்கேன். நான் இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட பிளானு. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அடுத்து என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே
பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊக்கமுடைமை விருந்தோம்பல் 2 அதிகாரம் மட்டும்தான் ஒரு நாள் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அன்னைக்கு வந்து ஒரு இதை சேர்த்துக்குவோம். அதே மாதிரி ரிவிஷன் ஷெட்யூல் 3 வந்து இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து ஏதாவது நாங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே நாளில் எடுத்துக்குவோம். அந்த அக்டோபர் மந்த் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறது பண்ணிவிட்டு கூட அந்த டைமுக்கு, ஏன்னா அக்டோபர் மந்த் பார்ட் 1லேருந்து 3 வரைக்கும் ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சிருப்போம் ஒவ்வொரு நாள். இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் மந்த் சிஏ மட்டும் படிச்சிருப்போம், அதாவது பார்ட் 3 மட்டும் படிச்சிருப்போம். இப்போ சிஏலாம் அப்போ டக்குன்னு ஒரு நோட்டை பார்த்து ஒரு அரை மணி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாள் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இதில் ஒன்லைனர் வீடியோங்கும்போது அது கண்டிப்பாக அது ஒரு நாள் எங்களுக்கு அதுக்கே போதும் தேவைப்படும். அப்போது ஷெட்யூல் 1 2 3 டார்கெட் 1 கம்ப்ளீட் ரிவைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஷெட்யூல் 1லேருந்து 3 வரைக்கும் படித்ததில் ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம ஒரு நாள் இதை வந்து இங்கே கடன் வாங்கிக்குவோம். அந்த மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிறதுக்கு எனஃபான டைம் வந்து எங்களோட ஷெட்யூலை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். திலகம் 2.0 வந்து இருக்குது. அதையெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே 1 வீக் ஃப்ரீயாக அவங்க போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வரட்டும், ஃப்ரீயாக ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும். நமக்கு வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த மாதிரி ஒரு லிபரலான ஒரு ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் 1ஓட ஃபுல் டெஸ்ட்டு 200 கொஷின் ரைட் ஓஎம்ஆர் டெஸ்ட்டில் வந்து எழுதுவோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி முடிச்சிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸ் நான் வந்து எல்லா மெம்பர்ஸ்லாம் குறைச்சிட்டேன் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஈஸியாக வந்து யார்கிட்டனாலும் எல்லாத்துக்கும் நான் அந்த ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் ரிப்ளை கொடுத்துருவேன். மீறி போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து டைம் ஆகும் நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு. அதனால் பண்ணிடுறதுனால அவங்களுக்கு பர்சனலாக அது கைடன்ஸ் தேவைன்னாலும் நான் அப்பப்போ கொடுத்துறதுனால இந்த ஒரு நாள் எங்களுக்கு பெண்டிங் கிடைக்கும். அப்போ யாராச்சும் வந்து டெஸ்ட் எழுதுகிறவங்க பெண்டிங் இருந்தால் இந்த டைமில் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், அதாவது ஜனவரி 31 பாருங்கள், டார்கெட் 1ஓட பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்கேன். February 1 சண்டே பாருங்கள், ஹாலிடே. டார்கெட் 1 வந்து கம்ப்ளீட். டார்கெட் 1 என்னது, ஷெட்யூல் 1 2 3 எல்லாம் சேர்த்து தான் டார்கெட் 1. அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஒரு ஹாலிடே. இந்த மாதிரி ஒரு 5-6 நாள் கொஞ்சம் ரொம்ப லிபரலாக கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் இதை தூக்கி போட்டு டக்குன்னு முடிச்சுக்குவோம் இந்த பிளானை. ஓகே, நீங்கள் திலகம் 2.0 பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு சொல்கிறீங்க சரிதான். நாங்கள் வந்து இது உங்களோட பேட்சை வந்து நான் ஃபாலோ பண்ணல. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையும் இதே ஷெட்யூல் நான் கொடுத்துருக்கேன். கிளாஸ் வீடியோஸ் கொடுப்பேன், மற்றபடி ஒன்லைனர் வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு அதில் கிடைக்காது. அது இந்த ஷெட்யூலை வச்சு அவங்க வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கும் இதே மாதிரி தான் பிளான். ஏன்னா இதே லிபரல் பிளான் இருக்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுக்கலாம். இல்லை, நான் இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இப்போ பொங்கல் முடிஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன், இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க, உங்களால் முடிஞ்சால் டைம் இருந்தால் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல் கிடைக்கும். ஷெட்யூல் எடுத்து இதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் நாங்கள் என்ன தான் படிச்சிருக்கோன்னு பாருங்கள். எங்களோட பிளான் என்னமோ டிசம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் இருக்கனால நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருக்கோம். 100% எங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணணும், வித் ரிவிஷனோட கொஞ்சம் ஃப்ரீயாக படிச்சுட்டு போகணும், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட திலகம் பேட்சோட ரூல்ஸே. அதுதான் இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை ஒரு 7 நாள் படிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இந்த 7 நாள் இந்த மட்டும்தான் படிச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, டிசம்பர் 31 பார்ட் 4, அந்த மாதிரி 19 ஜனவரி 9 வரைக்கும் நாங்கள் வந்து பார்ட் 7 படிச்சிருக்கோம். அதுக்காக ஒன்லைனர் வீடியோ அதுக்காக தனியாக 2 நாள் ஒதுக்கியிருக்கிறோம். தனி வட்டி பார்ட் 1க்கு மட்டுமே ஒரு நாள், தனி வட்டி பார்ட் 2க்கு மட்டுமே ஒரு நாள். அதே மாதிரி தமிழில் ஒவ்வொரு டாபிக் இருக்கும், குட்டி குட்டி டாப்பிக்கும் ஒவ்வொரு நாள். அந்த மாதிரி ஒதுக்கி இருக்கும்போது உங்களால் வந்து கொஞ்சம் ஓகே நீ வந்து சின்சியராக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த டிசம்பர் 22 அப்படின்னு இருக்கிற அந்த நாளை, அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ஆல்டர் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். எங்களை வந்து ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம்.
ஏன்னா நாங்கள் கொடுக்காத லீவே கிடையாது. எங்களோட பிளான் அளவுக்கெல்லாம் எந்த ஷெட்யூலில் லீவே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப லிபரலாகலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இதையே எடுத்துக்கோங்களேன். டிசம்பர் 22ன்னு இருக்கிறத நீங்கள் ஜனவரி 22ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜனவரி 22, 23, 24னே ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னாலும் நாங்கள் ஷெட்யூல் 3 முடிச்சுட்டு நாங்கள் 4 போய் சேர்கிறதுக்குள்ளேயே 4 கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எங்களை டக்குன்னு வந்து பிடிச்சிக்கலாம் டெய்லியும். இப்போ இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, இப்போ ஜனவரி 22ன்னு இருக்குது அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்ட் 1 பாளையம் புலித்தேவர் மட்டும் முடிங்க. ஜனவரி 23, ஜனவரி 24, ஜனவரி 25 இப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு 1 மந்த் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் கொடுத்த லீவையெல்லாம் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம பிளானை வந்து ரீச் பண்ணிக்கலாம். இது யாருக்காக அப்படின்னா, என்னால் ரொம்ப நேரம் ஒதுக்கி படிக்க முடியாது. நான் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃப்ரெஷரு, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு லிபரலான ஒரு ஸ்டடி பிளான் வேணும். நான் வந்து 100% சிலபஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக. அதே மாதிரி ஆட்சி சொல் அகராதியும் நாங்கள் டச் பண்ணிட்டோம். டெய்லியும் வந்து ஒரு பேஜ் வந்து நாங்கள் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஒரு பேஜாக இருக்கும். 5 மினிட்ஸில் எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கிறது, டெய்லியும் படிக்கிறது. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீனாக எங்களோட ஸ்டடியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போக போக கொஞ்சம் அதிகமாக படித்து ஆட்சி சொல் அகராதி, தமிழ் அகரம் முதலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026 யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து திலகம் 2.0வோட ஷெட்யூல் கிடைக்கும். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பர்சனல் கைடன்ஸு, ஒன்லைனரு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, அப்புறம் வந்து ஒரு ஷார்ட்கட் இதெல்லாம் இன்னும் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது எல்லாமே வந்து நம்ம வந்து பேட்ச்குள்ளே தான் கொடுப்போம். ஓகே, எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம படிக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இனிமேலும் ஸ்டார்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். டிசம்பர் 22 இவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. அவங்க வந்து அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஒரு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் டெய்லியும் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிளானை வந்து முடிச்சுட்டே வாங்க. எல்லாத்தையும் வந்து நீங்கள் டக்குன்னு கேப்சர் பண்ணி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷமாக படிக்கிறவங்க பாஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. 4 மந்த்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் ப்ளஸ் மற்ற எந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு டல்லாக படிக்க ஃபீல் ஆகிற டைமில் எல்லாமே நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையான தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அவுட் சோர்ஸ்லாம் வந்து நம்ம ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனல் அனுப்பிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.